அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்ம போன கிளாஸில் வந்து எப்படி எக்ஸ்டென்ட் ரிப்போர்ட்டில் ஸ்க்ரீன்ஷாட் அட்டாச் பண்ணுறதுன்னு பார்த்தோம் ஃப்ரேம் ஒர்க் க்ரியேஷனில். ஸோ இன்னைக்கு வந்து ஸோ நம்ம எக்ஸ்டென்ட் ரிப்போர்ட்டில் எக்ஸ்டென்ட் டெஸ்ட்டை வந்து தனியாக எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி அந்த டெஸ்ட்டை வந்து நம்ம டெஸ்ட் கிளாஸ்க்கு அதாவது டெஸ்ட் கேஸ்க்கு எப்படி அக்சஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதே போல் ஐ டெஸ்ட் லிசனர் அப்படிங்கிற இன்டர்ஃபேஸ் இருக்குது. ஸோ அந்த இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணி எப்படி டெஸ்ட்டோட ஆக்ஷன்ஸ் லைக் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது, டெஸ்ட்டு பாஸ் ஆகும்போது, டெஸ்ட்டு ஃபெயில் ஆகும்போது நம்ம அந்த எக்ஸ்டென்ட் டெஸ்ட் ஆப்ஜெக்ட்டை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம எப்படி யூஸ் பண்ணியிருப்போம் அப்படின்னா, நம்ம இந்த டெஸ்ட் பேஸ் யூட்டிலிட்டி பேக்கேஜுக்குள்ளே டெஸ்ட் பேஸுங்கிற கிளாஸ்க்குள்ளே இந்த எக்ஸ்டென்ட் டெஸ்ட் ஆப்ஜெக்ட் இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்படி பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டெஸ்ட்டுக்கு கால் பண்ணும்போது டைரெக்டாக அங்கேருந்து டெஸ்ட் பேஸ்லேருந்து எடுத்துக்கலாம். ஸோ அப்படி எடுக்கும்போது நம்ம லாகர் ஆட் பண்ண முடியாது. ஸோ லாகர் எல்லா டெஸ்ட்டுக்கும் ஆட் பண்ண முடியாது. ஸோ என்ன மெத்தட் இப்போ வந்து நமக்கு தெரியுது இந்த மெத்தடுக்குள்ளே தான் வந்து இந்த டெஸ்ட் வந்து அக்சஸ் பண்ண போகிறோம், இந்த டெஸ்ட்டை லாக் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தெரியும். ஸோ இதுவே நம்ம எக்ஸ்டென்ட் ரிப்போர்ட்டு லிசனர் கிளாஸ் இருக்கு இல்லைங்களா, ஐ டெஸ்ட் லிசனர் இன்டர்ஃபேஸ் வழியாக நம்ம அக்சஸ் பண்ணோம் அப்படின்னா, ஸோ லாகர் எல்லாம் வந்து இந்த டெஸ்ட் கிளாஸ்க்குள்ளே வச்சு நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ ஐ டெஸ்ட் லிசனர் இன்டர்ஃபேஸ் வழியாக நம்ம வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது அப்படிங்கிறது பார்க்கலாம். இது வந்து ஒரு 3 ஸ்டெப் இருக்குது. ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட்டு வந்து create reusable extend report factory. ஸோ extend test factory வந்து கிரியேட் பண்ண போகிறோம். extend test factory பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ த்ரெட் லோக்கல் நம்ம வந்து டெஸ்ட் டிரைவருக்கு யூஸ் பண்ணோம் இல்லைங்களா, டிரைவர் ஃபேக்ட்ரிக்கு யூஸ் பண்ண மாதிரியே தான் த்ரெட் லோக்கல் ஆப்ஜெக்ட் வழியாக நம்ம எக்ஸ்டென்ட் பாஸ் பண்ணுறோம், எக்ஸ்டென்ட் டெஸ்ட் பாஸ் பண்ணுறோம். ஸோ அப்படி பாஸ் பண்ணுறதுனால செட் அண்ட் கெட் மெத்தட், அதாவது இந்த த்ரெட் லோக்கல் ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து நம்ம எக்ஸ்டென்ட் டெஸ்ட்டை செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கெட் பண்ணிக்கலாம். ரன் டைமில் வந்து எந்த டெஸ்ட்டுக்கு வேணாலும் நம்ம கெட் பண்ணிக்கலாம். ஸோ ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ்டென்ட் டெஸ்ட் ஃபேக்ட்ரி அப்படிங்கிற ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்குள்ளே அதனோட கன்ஸ்ட்ரக்டரு, அதுக்கப்புறம் கிரியேட் லோக்கல் இன்ஸ்டன்ட் ஆப்ஜெக்ட். ஸோ இந்த கிளாஸுக்குள்ளேயே இந்த கிளாஸ் ஆப்ஜெக்ட் அதை வந்து இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு நேம் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த இன்ஸ்டன்ஸை வந்து ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ அதுக்காக வந்து அதை வந்து ஸ்டாட்டிக் மெத்தடாக டிஃபைன் பண்ணிக்கோங்க. பப்ளிக் ஸ்டாட்டிக் எக்ஸ்டென்ட் டெஸ்ட் ஃபேக்ட்ரி கெட் இன்ஸ்டன்ஸ். ஸோ இதை ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் த்ரெட் லோக்கல் ஆப்ஜெக்டுக்குள்ளே எக்ஸ்டென்ட் டெஸ்ட் ஆஃப் த்ரெட் லோக்கல். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் செட் எக்ஸ்டென்ட் டெஸ்ட். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் வழியாக த்ரெட் லோக்கல் ஆப்ஜெக்ட் வழியாக நம்ம எக்ஸ்டென்ட் டெஸ்ட்டு ஆர்கியூமெண்ட் வந்து நம்ம வாங்குகிறோம். ஸோ இது வந்து நம்ம வேறு டெஸ்ட்டில் யூஸ் பண்ணும்போது அங்கேருந்து வந்து இந்த எக்ஸ்டென்ட் டெஸ்ட் ஆர்கியூமெண்ட்டை பாஸ் பண்ணுறோம். ஸோ அப்படி பாஸ் பண்ணும்போது இது இனிஷியலைஸ் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் இந்த எக்ஸ்டென்ட் டெஸ்ட்டை வந்து நம்ம வேறு ஸ்டெப்புக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து எக்ஸ்டென்ட் டெஸ்ட் ஃபேக்டரி. ஓகேங்களா. ஸோ இது வந்து யூட்டில்ஸ் பேக்கேஜுக்குள்ளே, ஸோ நான் யூட்டில்ஸ்குள்ளே வச்சுக்கிறேன். நீங்கள் வந்து ஃப்ரேம் ஒர்க் க்ரியேட் பண்ணும்போது எது நீங்கள் யூட்டிலிட்டி டிஃபைன் பண்ணுறீங்களோ அதுக்குள்ளே நீங்கள் இந்த கிளாஸ் நீங்கள் டிஃபைன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து ரீயூசபிள் எக்ஸ்டென்ட் டெஸ்ட் ஃபேக்டரி பேக்கேஜ் க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ செகண்ட் ஸ்டெப் வந்து ரீயூசபிள் செல்லிங் ஆக்ஷன். ஸோ நம்ம வந்து இந்த
டெஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, டேட்டா என்ட்ரு பண்ணுவோம். ஒரு யூசர் நேம் ஃபீல்டுக்கு டேட்டா என்ட்ரு பண்ணுவோம். பாஸ்வேர்டுக்கு வந்து டேட்டா என்ட்ரு பண்ணுவோம். அதே போல் பட்டனை வந்து கிளிக் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து செல்னியம் ஆக்ஷன்ஸ். ஸோ இந்த ஆக்ஷனை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, யூட்டிலிட்டி பேக்கேஜ்க்குள்ள செல்னியம் ஆக்ஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ளே என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த கிளிக் மெத்தடையே ஒரு செப்பரேட் ஃபங்க்ஷனாக நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த கிளிக் மெத்தடுக்கு வந்து நம்ம ஆர்கியூமெண்ட்டாக லொக்கேட்டரை பாஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் என்ன பட்டன், அதாவது எதை கிளிக் பண்ண போகிறோம், ஸோ என்ன ஃபீச்சர்ஸை வந்து நம்ம கிளிக் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ஸ்ட்ரிங் ஆர்கியூமெண்ட்டாக டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்காக நம்ம வந்து இந்த ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம், அதாவது கிளிக் ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் நம்ம லாக் பண்ணோம் இல்லைங்களா? ஸோ இது வந்து இது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கிளிக் ஆயிடுச்சு அப்படிங்கிறத நம்ம ரிப்போர்ட்டில் வந்து நம்ம பார்க்கணும். ஸோ அதுக்காக தான் வந்து ஸோ நம்ம செப்பரேட்டாக ஒரு மெத்தடுக்குள்ளே டிஃபைன் பண்ணிவிட்டு அதனோட லாகர் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து எக்ஸ்டெண்ட் டெஸ்ட் இருக்கு இல்லைங்களா? ஸோ இந்த டெஸ்ட்டை ஸோ இங்கே வந்து எக்ஸ்டெண்ட் டெஸ்ட் வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த எக்ஸ்டெண்ட் டெஸ்ட் வேரியபிள் எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எக்ஸ்டெண்ட் டெஸ்ட் ஃபேக்ட்ரி இருக்கு இல்லைங்களா? ஸோ இந்த கிளாஸ் இருக்கு இல்லையா? ஸோ இந்த கிளாஸ்லேருந்து நம்ம இந்த எக்ஸ்டெண்ட் டெஸ்ட்டை கெட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ அதே போல் நம்ம செல் நேம் ஆக்ஷனில் இன்னொரு மெத்தட் கிரியேட் பண்ணிக்கலாம். இன்னொரு மெத்தட் எதுக்காக அப்படின்னா, சென்ட் கீஸ், அதாவது டெக்ஸ்ட் பாக்ஸ்க்கு வேல்யூ என்ட்ரு பண்ணுவோம் இல்லைங்களா? ஸோ அதுக்காக நான் வந்து உங்களுக்காக ஒரு மாடிஃபை பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் டெக்ஸ்ட், சென்ட் வேல்யூ டு டெக்ஸ்ட் பாக்ஸ். ஸோ நான் அப்படிங்கிற ஒரு மெத்தட், நீங்கள் உங்களுக்கு எந்த மெத்தட் நேம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நேமிங் கண்டிஷன் மாற்றிக்கலாம். ஸோ இங்கே வந்து என்ன வேல்யூ என்ட்ரு பண்ண போகிறோம், ஸ்ட்ரிங் இன்புட் வேல்யூ. ஸோ இந்த ஆர்கியூமெண்ட்டை நம்ம எங்கே பாஸ் பண்ணுவோம்னா, driver dot find element by locator dot send keys. ஸோ இந்த இன்புட் வேல்யூ வந்து நம்ம இங்கே வாங்கிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வேல்யூ என்ட்ரு பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ரிப்போர்ட்டில் வந்து ஆட் பண்ணோம். ஸோ அதுக்காக வந்து என்ன பண்ணுறோன்னா, info வேல்யூ enter ஓகேங்களா? ஸோ இன்கேஸ் ஏதாவது எரர் வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து ட்ரை கேட்ச் பிளாக்குள்ளே போட்டு ஸோ அந்த எக்ஸப்ஷனை வந்து இங்கே லாக் பண்ணுறோம். ஸோ என்ன இஷ்யூ அப்படிங்கிறத லாக் பண்ணுறோம். நாட் சக்ஸஸ்ஃபுல். ஓகேங்களா? ஸோ இதை நம்ம கிளிக் மெத்தடுக்கு, அதாவது இந்த டெஸ்ட் டேஷ்போர்ட் டெஸ்ட் இருக்கு இல்லைங்களா? ஸோ இந்த டெஸ்ட்குள்ளே நம்ம கிளிக் மெத்தட் நான் வாங்கியிருக்கேன். ஸோ இது எப்படி வாங்கலாம், அதாவது நம்ம லாகின் பண்ணுறதுக்கு முன்னாடி யூசர் நேம் பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணோம் இல்லைங்களா? ஸோ அந்த டீட்டெயில்ஸ்க்கு வந்து நம்ம இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கெட் லாகின் பேஜ் ஆப்ஜெக்டுக்குள்ளே இங்கே இருக்குங்களா? ஸோ ஓபிஜே ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது நம்ம டெஸ்ட் பேஸ்க்குள்ளே இருக்கும். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் ரெபாசிட்டரி அப்படிங்கிற கிளாஸ்க்குள்ளே இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுக்குள்ளே இந்த லாகின் பேஜோட மெத்தட் இருக்குங்களா? ஸோ அந்த மெத்தடை நம்ம ரிட்டர்ன் பண்ணிடுவோம்.
ஸோ ஆப்ஜெக்ட் டாட் ஸோ இங்கே வந்து இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ரன் டைமில் வந்து நமக்கு இதில் இந்த ஆப்ஜெக்டில் உள்ள, அதாவது இந்த கிளாஸ் ஆப்ஜெக்டில் உள்ள மெத்தட்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் வந்து ஆக்சஸ் நமக்கு வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஆப்ஜெக்ட் டாட் ஸோ இது எதுக்குள்ளே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்டுக்குள்ள ஆக்ஷன் செல் நேம் ஆக்ஷன் அப்படிங்கிற மெத்தடுக்குள்ள குளோபலாக டிஃபைன் பண்ணிவிட்டு அதை வந்து நான் மெத்தடுக்குள்ளே ஒரு ஆப்ஜெக்டாக க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஆப்ஜெக்டை நம்ம அந்த மெத்தடை வந்து நம்ம இங்கே ரிட்டர்ன் பண்ணிடுவோம். ஸோ ஆக்ஷன் டாட் ரிட்டர்ன் பண்ணுற மெத்தட் நேமு டாட் சென்ட் வேல்யூ டு டெக்ஸ்ட் பாக்ஸ். இங்கே பை லொக்கேட்டர் இருக்கு இல்லைங்களா, ஸோ இங்கே வந்து நம்ம பேஜ் ஃபேக்ட்ரி எலிமெண்ட்டை ஃபாலோ பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம அடிஷ்னலாக வேணும் அப்படின்னா பை லொக்கேட்டர் வந்து static by dot static username uname equal to by dot static by dot data types by dot okay by dot id id வந்து அதே போல் நம்ம பாஸ்வேர்டுக்கும் டிஃபைன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இந்த யூசர் நேம் வந்து இங்கே பாஸ் ஆகும். enter username அதே போல் பாஸ்வேர்டு ஸோ இந்த ஆர்கியூமெண்ட் வந்து நம்ம மெயின் டெஸ்ட்லேருந்து பாஸ் பண்ணுறோம். ஸோ அதே வந்து இந்த செல் நேம் ஆக்ஷன் மெத்தடுக்கு நம்ம பாஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, ஸோ இப்போது இந்த ஸ்டெப் நமக்கு தேவை. ஓகேங்களா, ஸோ இப்படி தான் வந்து நம்ம செல் நேம் ஆக்ஷன் கிளாஸில் இன்கேஸ் நீங்கள் ஸோ வெப் டிரைவர் வெயிட், அதாவது எக்ஸ்பிளிசிட் வெயிட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இது வந்து செப்பரேட்டாக டிஃபைன் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு மெத்தட் வந்து நீங்கள் டிஃபைன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து செல் நேம் ஆக்ஷன்ஸ் கிளாஸ் நம்ம கிரியேட் பண்ணுறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா கிரியேட் ஐ டெஸ்ட் லிசனர் இன்டர்ஃபேஸ் டு லிசனர் கிளாஸ். ஸோ நான் ஏற்கனவே க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுவுமே நீங்கள் வந்து யூட்டில்ஸ் பேக்கேஜுக்கு கீழே ஸோ லிசனர்ஸ், ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு இம்ப்ளிமெண்ட்
ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் க்ரியேட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ டெஸ்ட் லிசனர் லிசனர்ஸ் க்ரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி ஒரு கிளாஸ் க்ரியேட் ஆகிடும். அதுக்குள்ள இம்ப்ளிமெண்ட் ஐ டெஸ்ட் லிசன் ஓகேங்களா. ஸோ இதுக்குள்ளே வரும். இதுக்குள்ளே ஐ டெஸ்ட் லிசனருக்குள்ள மெத்தட்ஸ் இருக்குது ஓகேங்களா. ஸோ இந்த மெத்தட் ஆன் டெஸ்ட் ஃபெயிலியர், ஆன் டெஸ்ட் சக்ஸஸ். ஸோ இதை வந்து நம்ம இங்கே யூஸ் பண்ணோம். ஸோ இதுக்கு வந்து என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஐடி எக்லிப்ஸ் ஐடி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஷிஃப்ட் ஆல்ட் எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த விண்டோ இந்த பாப்அப் வரும், இந்த சஜஷன் வரும். அதில் வந்து ஓவர்ரைட் இம்ப்ளிமெண்ட் மெத்தட். ஸோ இது கொடுத்தீங்கன்னா அதில் என்னென்ன மெத்தட் இருக்குது அப்படிங்கிறது வரும். ஸோ பை டிஃபால்ட் நமக்கு என்ன தேவைன்னா ஆன் ஸ்டார்ட்டு, ஆன் ஃபெயிலியர், ஆன் ஸ்டார்ட், ஆன் பை டிஃபால்ட் எல்லாம் செலக்ட் பண்ணிக்கோங்க. வேணாங்கிறத வந்து நம்ம கமெண்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இப்படி ஆட் பண்ணிவிட்டு நமக்கு வந்து ஆப்ஜெக்ட் எங்கே எந்த எந்த கிளாஸில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸை வந்து இங்கே எக்ஸ்டெண்ட் பண்ணோம். ஸோ இந்த டெஸ்ட் பேஸுங்கிற கிளாஸில் தான் வந்து நம்ம ஆப்ஜெக்ட் இனிஷியலைஸ் பண்ணுறோம் பிஃபோர் மெத்தடுக்குள்ளே. ஸோ அதுக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எக்ஸ்டெண்ட் டெஸ்ட் பேஸ். ஸோ இதை இனிஷியலைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதிலேருந்து நீங்கள் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனோட மெத்தட்ஸ், அதுக்குள்ளே இருக்கிற மெத்தட்ஸ், ஸோ ஆப்ஜெக்ட் ரெபாசிட்டரி. ஸோ ஆப்ஜெக்ட் ரெபாசிட்டரி வந்து இனிஷியலைஸ் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் மெயினாக நம்ம யூஸ் பண்ண போகிறது இந்த ரெண்டு வேரியபிள் தான், எக்ஸ்டெண்ட் ரிப்போர்ட் வேரியபிள், எக்ஸ்டெண்ட் டெஸ்ட் வேரியபிள். ஸோ இது குளோபலாக டிஃபைன் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ஆன் டெஸ்ட் ஸ்டார்ட் இருக்குங்களா, அந்த மெத்தடுக்குள்ளே டெஸ்ட் ஈக்குவல் டு எக்ஸ்டெண்ட் டாட் கிரியேட் டெஸ்ட். ஸோ இங்கே தான் நம்ம ஸோ டெஸ்ட் மெத்தடோட நேம் வந்து கிரியேட் பண்ணுறோம். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் வந்து டெஸ்ட் இங்கே கிரியேட் ஆகும். நம்ம ரிப்போர்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லாக் அவுட் டெஸ்ட்டு, வெரிஃபை ஃபங்கராஜ் மெசேஜ் டெஸ்ட் இருக்குங்களா. ஸோ இந்த மெத்தடு வந்து நமக்கு இங்கே கிரியேட் ஆகும். ஸோ இந்த ஸ்டெப்பில் ஸோ அதுக்கப்புறம் எக்ஸ்டெண்ட் டெஸ்ட் ஃபேக்ட்ரி டாட் கெட் இன்ஸ்டன்ஸ், நம்ம எக்ஸ்டெண்ட் டெஸ்ட்டு கிரியேட் பண்ணோம் இல்லைங்களா. ஸோ இங்கே தான் வந்து எக்ஸ்டெண்ட் டெஸ்ட்டை வந்து குளோபலாக டிஃபைன் பண்ணுறோம், இங்கே தான் இனிஷியலைஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே செட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த எக்ஸ்டெண்ட் டெஸ்ட்டு த்ரெட் லோக்கல் ஆப்ஜெக்ட் இதுக்கு வந்து அசைன் ஆகிரும். ஸோ இதுலேருந்து நம்ம மற்ற டெஸ்ட்டுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எங்கே யூஸ் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஆன் டெஸ்ட் சக்ஸஸ் இருக்குங்களா, கெட் எக்ஸ்டெண்ட் டெஸ்ட். ஸோ சக்ஸஸ் ஆகும்போது அதனோட ஸ்டெப்பு ஸ்டேட்டஸ் பாஸ்ன்னு சொல்லி நம்ம லாக் பண்ணுவோம். ஸோ அதே போல் இந்த ஐ டெஸ்ட் ரிசல்ட் அப்படிங்கிற இன்டர்ஃபேஸ்க்குள்ளே ரிசல்ட் இருக்கும். ஸோ அந்த ரிசல்ட்டுக்குள்ளே நிறையா மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கெட்டு மில்லிஸ், ஸ்டார்ட் மில்லி செகண்ட்ஸு, ஸோ ஸ்டார்ட் அண்ட் எண்ட் டைம்லாம் வந்து நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு வந்து நம்ம மெத்தட் நேமு, அந்த மெத்தட் நேம் தான் வந்து நம்ம லாக் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் டெஸ்ட்டு நீங்கள் ஃபெயில் ஆகும்போது இந்த மெத்தடு வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா
ஸோ எக்ஸ்டெண்ட் டெஸ்ட்டுக்குள்ள கெட் எக்ஸ்டெண்ட் டெஸ்ட் லாக் டெஸ்ட் ஸ்டேட்டஸ் வந்து ஃபெயிலு. அதுக்கப்புறம் அவனோட மெத்தட் இங்கே கேப்சர் பண்ணியிருக்கோம். ஸோ அதே தான் மேலே டெஸ்ட்டு பாஸ் மெத்தடுக்கு என்ன டிஃபைன் பண்ணுவேன் அதே தான். டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் வந்து ஃபெயிலு ப்ளஸ் ஸ்க்ரீன்ஷாட் அட்டாச் பண்ணுறோம். ஸ்க்ரீன்ஷாட் எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஆப்ஜெக்ட் டிரைவர் ஆப்ஜெக்ட்குள்ளே டிஃபைன் பண்ணியிருக்கோங்களா, டிரைவர் ஆப்ஜெக்ட்குள்ளே இந்த மெத்தட் இருக்குங்களா, ஸோ இந்த மெத்தடை வந்து நம்ம அங்கே அசைன் பண்ணுறோம். அதே போல் ஸ்கிப்டுக்குள்ளே நம்ம எதுவும் யூஸ் பண்ணல. வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணணும், ஏதாவது மெத்தட் யூஸ் பண்ணுறோன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஆன் ஸ்டார்ட்டில் தான் வந்து எக்ஸ்டெண்ட் ரிப்போர்ட்டை நம்ம இனிஷியலைஸ் பண்ணிட்டோம். எக்ஸ்டெண்ட் ரிப்போர்ட் மேனேஜர்லேருந்து எக்ஸ்டெண்ட் ரிப்போர்ட் கான்ஃபிகரேஷனை வந்து இனிஷியலைஸ் பண்ணுறோம். இனிஷியலைஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ஸோ இங்கேருந்து ஆன் ஸ்டார்ட்டில் அது இனிஷியலைஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்த ஸ்டெப்பு ஆன் டெஸ்ட் ஸ்டார்ட்டில் வந்து நம்ம டெஸ்ட் க்ரியேட் பண்ணிக்குவோம். ஸோ நம்ம முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் இங்கேயே க்ரியேட் பண்ணியிருந்தோம். எக்ஸ்டெண்ட் டாட் க்ரியேட் டெஸ்ட் வந்து இங்கேயே பண்ணியிருந்தோம். ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து இங்கேயே க்ரியேட் பண்ணுறோம் ஆன் டெஸ்ட் ஸ்டார்ட்டில். ஸோ நம்ம ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் வந்து எக்ஸ்டெண்ட் டெஸ்ட் ஆப்ஜெக்ட் வேரியபிள் வந்து க்ரியேட் பண்ண தேவையில்லை. எக்ஸ்டெண்ட் டெஸ்ட் நேம் வந்து க்ரியேட் பண்ண தேவையில்லை. ஸோ இந்த லிசனர் கிளாஸ்லேயே நமக்கு வந்து க்ரியேட் ஆகி இனிஷியலைஸ் ஆகிரும். ஸோ நம்ம வந்து வெறும் லாகர் மட்டும் யூஸ் பண்ண போதும். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் ஆன் டெஸ்ட் ஃபினிஷில் வந்து எக்ஸ்டெண்டை வந்து நம்ம சேவ் பண்ணுறோம். இது வரலும் லாக் பண்ண எல்லா டீட்டெயில்ஸும் வந்து சேவ் பண்ணு அப்படிங்கிறது தான் எக்ஸ்டெண்ட் டாட் ப்ளஸ். ஓகேங்களா. ஸோ இப்படி தான் வந்து லிசனர் வந்து நம்ம ஆட் பண்ணோம். லிசனர் கிளாஸில் எல்லா மெத்தடும் ஓவர் ரைட் பண்ணோம் ஐடெஸ்ட் லிசனர் இன்டர்ஃபேஸ் வழியாக. ஓகேங்களா. ஸோ இது நம்ம இப்போது க்ரியேட் பண்ணியாச்சு. டெஸ்ட்டுக்குள்ளே டேஷ்போர்ட் டெஸ்ட்டுக்குள்ளே நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஃபர்ஸ்ட்டு டெஸ்ட் இருக்குங்களா, இந்த டெஸ்ட் வேரியபிள் எக்ஸ்டெண்ட் டெஸ்ட் வேரியபிள் வந்து டெஸ்ட் பேஸ்லேருந்து நம்ம வாங்குகிறோம். ஸோ நீங்கள் டெஸ்ட்டு கிளாஸில் நீங்கள் க்ரியேட் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். இல்லைனா நான் குளோபலாக வச்சுருக்கிறதுனால அங்கேருந்தே நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். அது நம்ம அடிஷ்னலாக இங்கே டிஃபைன் பண்ண தேவையில்லை. ஸோ இந்த டெஸ்ட்டுக்கு வேரியபிளுக்கு எக்ஸ்டெண்ட் டெஸ்ட் வேரியபிளுக்கு எக்ஸ்டெண்ட் டெஸ்ட் ஃபேக்ட்ரியிலேருந்து நம்ம எடுத்து அசைன் பண்ணுறோம். ஏன்னா நம்ம ஒரு டைம் செட் பண்ணியிருப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா செட் எக்ஸ்டெண்ட் டெஸ்ட் இங்கே செட் பண்ணியிருப்போம். செட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம கெட் இன் எக்ஸ்டெண்ட் டெஸ்ட். ஸோ இதே வந்து எடுத்து ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ இந்த கிளாஸ் இன்ஸ்டன்ஸ் ஸோ அதனோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் வந்து இந்த டெஸ்ட்டுக்கு வந்து நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கப்புறம் வந்து இங்கே லாக் பண்ணிக்கலாம். லாக் டாட் இன்ஃபோ. ஸோ ஒவ்வொரு ஸ்டெப்பு எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறம் அந்த ஸ்டெப் டீட்டெயில்ஸ் லாகின் இஸ் சக்ஸஸ்ஃபுல். அதுக்கப்புறம் லாக் அவுட். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லாக் அவுட் பட்டன் கிளிக் பண்ணிச்சு அப்படின்னா லாக் அவுட் கிளிக் சக்ஸஸ்ஃபுல்லி. ஸோ இதுவே இந்த கிளிக் பட்டனை இந்த லாக் அவுட் இருக்குங்களா, லாக் அவுட்டே நம்ம அடிஷ்னலாக ஆக்ஷன் கிளாஸில் வச்சு பண்ணிக்கலாம். ஸோ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு வந்து அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு என்டர் பண்ணது எப்படி யூசர் நேம் பாஸ்வேர்டு ஆக்ஷன் கிளாஸ் வழியாக எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம உங்களுக்கு காமிச்சிட்டேன். ஸோ இதே மெத்தடை நீங்கள் அதுக்கு யூஸ் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா. ஸோ இதே ஃபார்மேட்டு தான் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கேருந்து தான் நம்ம மெத்தடை வந்து டெஸ்ட் கிளாஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். அடிஷ்னலாக நம்ம வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். எதெல்லாம் ரீயூசபுளாக இருக்கு அதெல்லாம் வந்து நம்ம ஆக்ஷன் கிளாஸ் பேஜ் ஆப்ஜெக்ட்லேருந்து நம்ம கால் பண்ணுவோம். ஆக்ஷன் கிளாஸும் ஒன் ஆஃப் த பேஜ் ஆப்ஜெக்ட் தான். இது வந்து செலினியம் ஆக்ஷன்ஸ் ஆப்ஜெக்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ நமக்கு வந்து செலினியம் ஆக்ஷன் கிளாஸ் கிரியேட் பண்ணிட்டோம்.
லிசனர் கிளாஸ் கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ கிரியேட் பண்ணதுக்கப்புறம் இப்போ இந்த டெஸ்ட் ng லிசனருக்கு வந்து டெஸ்ட் ng ஷூட்டில் தான் நம்ம எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணோம்னா இந்த ப்ராஜெக்டை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ டெஸ்ட் ng run as configure source convert to test ng. ஸோ இது செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸ்எம்எல் ஃபைல் பை டிஃபால்ட் க்ரியேட் ஆயிரும். நான் ஏற்கனவே டெஸ்ட் ng லிசனர் எக்ஸ்எம்எல் க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ க்ரியேட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா லிசனர் டேக். ஸோ இந்த டேக் இருக்குங்களா, இந்த டேக் வந்து நம்ம எக்ஸ்எம்எல் ஃபைல் உள்ள அடிஷ்னலாக ஆட் பண்ணணும். எக்ஸ்எம்எல் ஃபைலுக்குள்ளே ஆட் பண்ணிவிட்டு ஸோ utils டாட் மை லிசனர், ஸோ அந்த நேம் நீங்கள் இங்கே ஆட் பண்ணணும். ஸோ அப்போ தான் வந்து ரன் டைமில் வந்து இனிஷியலைஸ் ஆகும். ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா எக்ஸ்டெண்ட் டெஸ்ட் ஃபேக்ட்ரி க்ரியேட் பண்ணியிருக்கோம். செல்லியம் ஆக்ஷன் கிளாஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் ஐ டெஸ்ட் லிசனர் இன்டர்ஃபேஸ் லிசனர் கிளாஸில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் நம்ம லிசனர் டேக் இன் எக்ஸ்எம்எல் ஃபைலில் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து டெஸ்ட் ஷூட்டை ரன் பண்ணலாம். ஓகேங்களா. டெஸ்ட் ஷூட்டை ரன் பண்ணலாம். யூசர் நேம் பாஸ்வேர்டு என்டர் பண்ணிடுச்சு. பாஸ்வேர்டு ஓகே. ஸோ நமக்கு வந்து டெஸ்ட் பாஸ் ஆயிடுச்சு. இப்போ எக்ஸிக்யூஷன் டீட்டெயில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட் என்டர்ட் பாஸ்வேர்ட் டு என்டர் சக்ஸஸ்ஃபுல்லி. நம்ம யூசர் நேம் இதுதான் ஸ்டூடெண்ட்டு, பாஸ்வேர்ட் என்டர்ட் சக்ஸஸ்ஃபுல்லி, அப்புறம் சப்மிட் பட்டன் கிளிக் சக்ஸஸ்ஃபுல்லி, லாகின் இஸ் சக்ஸஸ்ஃபுல்லி. இது வந்து அடிஷ்னலாக நம்ம கொடுக்கணும். அதனால் ஸோ நம்ம என்ன மெசேஜ் கொடுக்குறோமோ அது வந்து இங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ இது வந்து பாஸ்டு டெஸ்ட். இதே ஃபெயில் ஆச்சு அப்படின்னா இதுக்கு முன்னாடி பர்ஃபார்ம் பண்ண ஸ்டெப்பு ப்ளஸ் வேலிடேஷன் இஷ்யூ. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டட் சக்ஸஸ் மெசேஜ் பார்த்தீங்கன்னா ஸோ இது ஸோ யூ சக்ஸஸ்ஃபுல்லி கங்க்ராச்சுலேஷன் ஸ்டூடெண்ட் யூ சக்ஸஸ்ஃபுல்லி லாகின். ஆனால் நம்ம வந்து ஃபெயில் பண்ணுறதுக்காக நம்ம அடிஷ்னலாக எக்ஸ்பெக்டட் மெசேஜை மாடிஃபை பண்ணோம். ஆனால் அப்ளிகேஷனில் இருக்கிறது அதே தான். ஸோ அது கம்பேர் பண்ணும்போது டிவியேஷன் வந்ததுனால நமக்கு ஃபெயில் ஆயிடுச்சு. ஸோ இதை நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம் ஸ்க்ரீன்ஷாட்டோட. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து ஃப்ரேம் ஒர்க்கில் மெயின் ரீயூசபிள் ஃபங்க்ஷன். ஸோ அதாவது ரீயூசபிலிட்டி மெயின்டைன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற மெத்தட். ஸோ ஐ டெஸ்ட் லிசனர் எக்ஸ்டெண்ட் டெஸ்ட். ஸோ இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.